வணக்கம் வணக்கம். போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் வேலை இருக்கு. இப்போ போலீஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இல்லாம, இந்த அரெஸ்ட் பண்றது, அப்போ பந்தோபஸ்துலாம் போறது, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டமான இன்னொன்னும் வேலைகள்லாம் இருக்கு. என்னென்ன வேலைகள்லாம் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நீங்க ஆடியன்ஸ் பார்க்கலன்னா, நாங்க வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஐ கார்ட்லயும் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி போய் பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் பேசியிருந்தாரு. ஓ! இப்படிலாம் இருக்குமா? அப்புறம் மனிதனோட வாழ்க்கை இவ்வளோதானா? அப்படி ஏழ்மையா வந்து அழகா சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோல வந்து கன்டினியூஷனா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எப்படி வந்து எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ இந்த டெட் பாடி வந்து கொலை செய்யப்பட்டதா? இல்லாட்டி சூசைட் பண்ணதான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஒரு டெட் பாடி வந்து எவ்வளோ நாள் வந்து வச்சிருக்காங்க? சார்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அவங்க உறவினருக்குலாம் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். போன வீடியோல நீங்க அத பார்த்துருப்பீங்க. அதில பார்க்கலன்னா கூட அந்த தம்பி சொன்ன மாரி அந்த லிங்க் போய் பாருங்க. அதில வந்து அந்த காவல்துறையில வந்து போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அத எப்படி காவல்துறை செய்யுது அப்படின்றத பத்தி நம்ம ரொம்ப விரிவா சொல்லியிருந்தோம். அதில ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். அது நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அ இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு எப்படி உதவுது? ம். ஏன் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்? ஒரு போஸ்ட்மார்ட்டம்ன்றாங்களே, அது எதுக்காக இத பண்ணணும்? இது எந்த அளவுக்கு உங்களுடைய புலனாய்வுக்கு அதுக்கு உண்டான விசாரணைக்கு விஷயத்துக்கு விசாரணைக்கு உங்களுக்கு எது அது உதவுது. உதவுது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம இதில பார்க்க போறோம். ஓகே. ஒரு ஒரு உடல் வந்து இறந்துட்டாரு. அவர் வந்து கொளுத்திக்கிட்டு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இறந்துட்டாரு அந்த ஒரு பொண்ணோ, இல்ல ஆணோ வந்து இறந்துட்டாங்கன்னா, சூசைடு. அந்த மாரி சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுப்பாங்க. இப்போ அந்த அம்மா சூசைட் தான் பண்ணிட்டாங்க. கருகியிருக்கும். அந்த உடல் வந்து கருகி தான் இறந்திருப்பாங்க. ஆனா, அவங்க வந்து சூசைட் தான் பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவே தன் மேல கிருஷ்ணாலயோ, பெட்ரோலையோ ஊத்தி அவங்க தான் தீ வச்சு இறந்துட்டாங்க. அப்படின்றதோ, அப்படி இல்ல அந்த அம்மாவ வேற யாரோ ஒருத்தரு கிருஷ்ணால ஊத்தி, பெட்ரோல ஊத்தி கொளுத்துனாங்க. ம். அப்படின்றதையும் அந்த போஸ்ட்மார்ட்டத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஆ. அது எப்படின்னா, இப்போ வந்து அந்த அம்மா வந்து உயிரோட இருக்கும்போது மேல ஊத்திக்கிட்டு, அ இறக்குறாரு. ஒருத்தர் ஊத்துறாரு, மேல ஊத்திட்டு சாவடிக்கிறாரு. அவங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ என்ன ஆகும்னா, அவங்க சுவாசிப்பாங்க. ம். அவங்க வந்து சுவாசிக்கும்போது அந்த இப்படி அப்படியே ஓடுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த சூசைட் பண்ணிக்கிறேன்ற வெறியில ஊத்திக்குவாங்களே ஒழிய, ம். ஆனா வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பதறுவாங்க. நெறைய கேஸ்லயே நம்ம வந்து பார்ப்போம். சில பேர் கொஞ்சம் கருகிய நிலையில உயிரோட இருப்பாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக நம்ம போவோம். மேக்ஸிமம் வந்து நம்ம சென்னையில கேஎம்சி தான் அதுக்கு ஓகே. அட்மிஷன் குடுப்பாங்க. ம். அந்த தான் அந்த வார்டே இருக்கு. தீப்புண் வார்டுன்னு சொல்லியிருக்கு. அங்க வந்து தான் இருப்பாங்க. அப்ப நம்ம போய் கேட்க போவோம். ஸ்டேட்மெண்ட் வாங்க போவோம். என்னம்மா இன்னும் வேற யாராவது பண்ணாங்களா? இல்ல நீ எதுக்காக பண்ண? ஏன் பண்ணன்னு சொல்லி கேட்க போம்போது, அப்ப எல்லாருமே அப்ப தான் ஃபீல் பண்ணுவாங்க. இது மாரி நான் ஒரு அவசரத்தில பண்ணிட்டேன் சார். ம். ஏதோ அப்ப கூட வந்து வீட்டுக்காரரு என்ன அடிச்சாரு, துன்புறுத்தினாருன்னு எந்த பெண்ணும் இதுவரைக்கும் சொன்னதே இல்ல. சொன்னதில்ல. ம். கிட்டத்தட்ட வீட்டுக்காரருடைய தொல்ல தாங்காம ஒரு குடிகாரரா இருப்பாரு. அவருடைய பிரச்சனைக்காக, குடும்ப பிரச்சனைக்காக, வீட்டுக்காரருடைய தொல்லைக்காக தான் அந்த அம்மா பண்ணியிருப்பாங்க. ஆனா, அதுக்கப்புறம் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என் சர்வீஸ்ல எந்த பெண்ணும் வந்து என் வூட்டுக்காரனால தான் நான் கொளுத்திக்கினேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. தப்பு அது பண்ணிட்டேன். ஏதோ ஒரு அவசரத்தில நான் பண்ணிட்டேன் சார். எனக்கு ம். வயித்து வலி, ம். எனக்கு வயித்து வலி தாங்கல. இந்த மென்சஸ் பீரியட்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ எதையோ ஒரு காரணத்த அவங்க மேல இந்த பழிய சுமத்தின்னு தான் சொல்லுவாங்க. ம். அது ம். உண்மையிலேயே வந்து அந்த நேரத்தில எனக்கு அந்த அம்மா மேல பெரிய மரியாதையே வரும். புரியுது. அது பொறுத்தவரையில நம்ம தமிழ்நாட்டு தாய் குலத்துக்கு வந்து ஒரு பெரிய நன்றியும், வணக்கத்தையும் நான் இந்த நேரத்தில சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த காலகட்டத்திலயுமே வந்து கட்டிய கணவனை வந்து அவன் எவ்வளோ ஒரு மோசமான ஆளா இருந்தாலும் விட்டு குடுக்காத ஒரு ஒரு தமிழ் இனம் தான். நம்ம தமிழ் இனத்தில தமிழ் தாய்க்குலம் மட்டும்தான், தாய்மார்கள் மட்டும்தான் அந்த மாரி கணவனுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்த குடுக்குற ஒரு இது நம்ம உள்நாட்டு. நாட்டினுடைய பெண்கள். அதனால நம்ம நாட்டு பெண்களுக்கு இந்த நேரத்தில ஒரு பெரிய சல்யூட்டு. அப்போ அப்போ என்னாகும்னா அந்த அம்மா இறந்துருவாங்க. ம். ஸோ, அப்போ வந்து அதில நமக்கு கிளீனா தெரிஞ்சிரும். ஏன்னா அந்த உயிரோட இருக்கும்போது சொல்லிடுவாங்க. அந்த அம்மா குடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான். நானே தான் சார் ஊத்திட்டேன்ட்டு. இப்போ ம். காப்பாத்தவே முடியாத சூழ்நிலை உடல் கருகி ஆமா. போயிடும். டெட் பாடியா இறந்துருவாங்க. வருவாங்க. அப்போ போயிட்டு நம்ம பாடி தான் எடுப்போம் போய். அப்போ அந்த பாடியெல்லாம் எடுத்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டத்தில எப்படி தெரியும்னா, இந்த மூச்சு குழாய் இருக்கு இல்லைங்களா? ம். அந்த மூச்சு குழாய் வந்து வெந்திருக்கும் லேசா. ஓகே. அது வெந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உள்ள இருக்கும் கட்டாயம். இருந்ததுன்னா, அப்ப அந்த அம்மா அந்த அனலோட வந்து அவங்க சுவாசிச்சிருக்காங்க. ஓகே. உயிரோட. உயிரோட இருக்கும்பொழுது அவங்க சுவாசிச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அந்த குழாயில வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ம். அப்படின்னா, இவரு கொலை பண்ணிட்டு கழுத்த ஓ! நெரிச்சிருப்பாரு, மூச்சு திணறி செத்துருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மேல இவரு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருப்பாரு. ம்.
இவர் ஏன்னா அந்த மாவே கொளுத்தினாங்க அப்படின்னு வந்து வீட்டுக்காரே கூட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பார். சார் அந்த மாவை கொளுத்தினாங்க சார் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ இது வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த போஸ்ட்மார்ட்டத்தில். ஓகே. அதே மாதிரி எதையாவது ஒன்று பண்ணி ஒரு மூச்சு திணற வச்சோ இல்லை வேறு ஏதோ பாய்சன் கீசன் கொடுத்துட்டோ சாவடிச்சிட்டு என்ன பண்ணுவார், ஹேங்கிங் மாதிரி தொங்க விட்ருவார். ஒரு ஃபேனில் ஒரு புடவை கட்டி சார் தூக்கு போட்டுனாங்க சார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நமக்கு அவங்க தூக்கு போட்டு தான் இறந்தாங்க அப்படின்றது போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியும். தூக்கு போட்டு தான் இறந்தாங்க, அவங்களே ஒரு தூக்கு போட்டுக்கிட்டாங்க. இந்த கழுத்து எலும்பு வந்து உடஞ்சிரும். கம்பல்சரி இந்த கழுத்து எலும்பு வந்து உடஞ்சிரும். அதுக்கு பிரேக் ஆகி பக்காவாக பிரேக் ஆகிருக்கும். நாக்கு வந்து வெளியில் தள்ளி இருக்கும். மலம் வெளியில் வந்திருக்கும். விந்து வெளியில் வந்திருக்கும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கண்கள்லாம் வெளியே வந்திருக்கும். ஸோ இது அப்படியே இந்த ஐடென்டிஃபை இதெல்லாமே கட்டாயம் இருக்குது. இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்தில் வரும். ஓகே. இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த அம்மா தூக்கு போட்டுக்கவே இல்லை. யாரோ கொலை பண்ணி அந்த அம்மாவை சும்மா தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க உயிர் போன பிறகு அப்படின்றது சொல்லலாம். இப்போ பாய்சன் கொடுக்குறாங்க, ஒரு மதுவில் கலந்து கொடுத்துட்டாங்க. அவர் வந்து சார் ஹார்ட் அட்டாக் சார்னு வாங்க நம்மக்கிட்ட. சரி ரைட் ஓகே, நம்ம எழுதும்போது அவ்வளோதான். அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எழுதிக்குவோம். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய உணவில் வந்து அந்த பாய்சன் இருந்தது, அந்த கெமிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க சார். ஆமாம், அதுதான் இப்போ நான் தானே சொன்னேன். நம்ம அந்த போன இதில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த இறப்பையிலேருந்து எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, கெமிக்கலில் போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த ரசாயன ஆய்வு கூடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும், சீல் போட்டு கொடுப்பாங்க. அதை போலீஸ்கார் தான் போயிட்டு வச்சுட்டு வருவார். திருப்பி அவர் தான் போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வருவார். அப்போ அதில் தெரியும் என்ன பாய்சன் கூட சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல இவ்வளோ விஷயங்கள் அதை வச்சு தான் வந்து நம்மளால் இதுவே போக முடியும். ஒரு வழக்கு தொடர முடியும். சஸ்பெக்ட் டெத்துன்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரோம். 174 CRPC சஸ்பெக்ட் டெத்துன்னு வருவாங்க. இல்லை நம்ம கண்கூடாவே வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம க்ளீனாக தெரியும் நமக்கு. ஏன்னா அந்த அம்மா வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நான் தான் சார் ஊற்றினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது வந்து அது 174 CRPCன்னு சொல்லி நம்ம பண்ணிவிடுவோம் கேஸை. இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது, இல்லை சார் இதில் சந்தேகம் இருக்குது, இது சந்தேகத்திற்குரிய மரணம் அப்படின்னா அது வந்து சஸ்பெக்ட் டெத், அதாவது சந்தேகத்திற்குரிய மரணம். அப்போது வந்து அது அப்படியே அது ஒரு மாதிரி கமாலியாக நிற்கும். அது ஃபுல் ஸ்டாப் கிடையாது. 174 CRPCனா முடிஞ்சிச்சு, பட் கமாலியாக இருக்கும். இல்லை இப்போ ரிப்போர்ட் வர வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுன்னா அதை வச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். இப்போ கூட நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேப்பரில் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு எவ்வளோ தூரத்துக்குலாம் இப்போது வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பாருங்கள், இந்த அதனுடைய அவங்க நினைக்கிறது என்னென்னா எதையோ எப்படியோ நம்ம தப்பிச்சிக்கலாம் போலீஸ்லேருந்து ஒரு தவறை செஞ்சுட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஒரு அம்மா என்ன பண்ணுது, அந்த அம்மா லவ் பண்ணுறாங்க, நீண்ட காலம் நடக்குது. அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவனை விட பெட்டராக ஒரு சாய்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு. வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இவங்ககிட்ட போன வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும், இவன் நிறைய சம்பாதிக்கிறான், இவனை விட நல்லா இருக்கான் அப்படின்னும் போது அவங்க அந்த வசதி வாய்ப்பை பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்கிட்ட இருந்து அவாய்ட் ஆகிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த காதல் அப்படின்ற அந்த ஒரு புனிதமான ஒரு விஷயம் அது அது வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு மலிவான ஒரு சீப்பான ஒரு இதுவாகிடுது ஒரு சிலருக்கு. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்ம ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும், சந்தோஷம் கூட ரெண்டாவது தான், ஆடம்பரமாக முக்கியமாக இருக்கணுன்றதுக்கு இவர்கிட்ட இருந்தால் அது ஆடம்பரமாக நம்ம வாழ முடியாது, இவருடைய வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்குது, இவரை விட இன்னொருத்தர் பெட்டராக இருக்காரு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி இவர்கிட்டேருந்து ஒதுங்கிடணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வேற ஒரு சில பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க, டைரெக்டாகவே வந்து சொல்லிடுறாங்க, அவனை வந்து ஏதோ ஒன்று போகணும்னு பண்ணிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணி கூகுளெல்லாம் போய் சர்ச் பண்ணி, அதனால தான் இந்த டெக்னாலஜிங்கிறது நல்லதுக்கும் பொருந்தது கெட்டதுக்கும் பொருந்தது. செல்ஃபோன்லாம் கூட நல்ல விஷயந்தான், பட் அது நிறைய பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லோ பாய்சன் ஒன்று கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுகிறாங்க, லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் முடிவு பண்ணிட்டாங்க இவன் வேணாம், நம்ம லைஃபுக்கு அவனை தான் தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து ஸ்லோ பாய்சன் அது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடலெல்லாம் வந்து ஏதோ பண்ணி ஒரு மாதிரியான உடலில் இருக்கிற உறுப்புகளெல்லாம் அது ஏதோ செயலிழக்க வச்சு நாசம் பண்ணி ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் இறந்துடுறாரு. அப்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, நல்லா அந்த பையன் எப்படி இறந்தான் திடீர்னு, ஒரே ஒரு 2-3 மாதத்தில் டக்குன்னு இறந்துட்டானேன்னு சொல்லி அவங்க சந்தேகமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உதவுது இல்லையா. அது வந்து ஏதோ ஒரு நோய் பட்டு திடீர்னு இறந்துட்டாருன்னு இந்த அம்மா கூட சேர்ந்து அழுகுறாங்க லவ் பண்ணவங்களும். ஆனால் இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் பக்காவாக மெடிக்கல் ரிப்போர்ட் வருது, உள்ள ஒரு ஸ்லோ பாய்சன் இருந்தது, அது கண்டினியூவாக அதை உணவில் செலுத்தியிருக்காங்க. அவங்க சொல்கிறது வந்து அதை தான் சொல்லுவாங்க. மருத்துவத்துறை சொல்கிறது வந்து இந்த மாதிரியான விஷம் இந்த உணவில் கலக்கப்பட்டிருக்கிறது, இதனால் இவர் இறந்தார்
அது அவங்க ரிப்போர்ட்டு. ஓகே. அது கலந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் வேலை. காவல்துறை. ம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ யார் என்ன ஏது அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. ஒரு பக்காத லாஜிக்கே வருதே. இந்த அம்மா வேணான்னு சொன்னது இவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க. நம்ம விலகிடலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் ஒன்றை விட்டு வாழ முடியாது அப்படிலாம் அவர் சொல்கிறாரு. சரி ஓகே ஓகேன்னுறாங்க. ஸோ அப்போது இதெல்லாம் போலீஸுக்கு ஒரு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் எங்களுக்கு. இந்த பாயிண்டெல்லாம் வச்சுட்டு அந்த அம்மாவை அதான் அந்த துருவி விசாரணை அப்படின்னு வரும்ல பேப்பரில், அந்த மாதிரி துருவி விசாரணை பண்ணும்போது அந்த அம்மா மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அது மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுனால இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அது இந்த அளவுக்கு உதவியாக இருக்குது. இது சில நேரங்களில் வந்து நம்ம அது ஒரு வாரம் வச்சுருக்கலாம், 10 நாள் வச்சுருக்கலாம். நீங்கள் கூட இடையில ஏதோ கேட்டீங்க. ஒரு டெட் பாடி நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக? எவ்வளோ நாள் வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் வச்சுருப்பீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எவ்வளோ நாள் சார் வச்சுருப்பீங்க? இப்போ இது கூட ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா இதுவும் வந்து மக்களுக்கு தெரியட்டும். ஒரு பாடி எடுத்துன்னு போய் வைக்கிறாங்கன்னா, சாரி உடல் எடுத்துன்னு போய் ஒரு இறந்து போனவருடைய உடலை வைக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன பேப்பரில் வர மாதிரி நேற்று வச்சாங்க நீங்கள் கொடுத்துட்டாங்களான்னு நினைப்பாங்க. ஒரு சில வழக்குகளில் நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க, வருஷக்கணக்கிலலாம் வச்சுருக்கோம் டெட் பாடி. ஆமாம், டெட் பாடி வந்து ரொம்ப நாள் அதுக்கு ஒரு ஓரளவு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வைக்க முடியாது. அது ரொம்ப டேமேஜ் ஆகிடும். நிறைய விஷயம் இருக்குது அங்கெல்லாம். நீங்கள் உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மனித உடல் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பிராணிகள் கூட இருக்குது, ஆடு மாடு எவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் கூட இறந்ததுன்னா அழகாக வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வச்சு பக்காவாக சேல் பண்ணுறான். அதுக்கு ஒரு மதிப்பே இருக்குது. ஆமாம், மரியாதையே இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. மட்டன் சிக்கன் சூப்பராக நம்மளுக்கு விலை போகுது. ஆமாம், கிலோ 1000 ரூபாய் அப்படி போகுது. எல்லாமே வச்சுன்னு இருக்கலாம். மனித உடல் வந்து சாதாரண ஃப்ரீசர் இல்லைன்னா ஒரு நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஒரு 24 ஹவர்ஸுக்கு மேலே வச்சுக்கவே முடியாது. அப்படியே வந்து அதை பதப்படுத்தி வச்சுருந்தாலும் என்ன யூஸு? அது எடுத்து போய் என்ன, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையெல்லாம் கூட இருக்குது, அது வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது மாதிரி அந்த உடலை கொடுத்துட்டு திருப்பி வாங்கினா எவனும் வாங்கிக்க மாட்டான். ஏதோ ஒரு உத்தரவு போட்டாரான், சிங்கத்தை எடுத்துன்னு வா, புலி எடுத்துன்னு வா, முயல் எடுத்துன்னு வா, அதை எடுத்துன்னு வா, இதில் வேணாம் எதுவுமே கொடுத்துருன்னா வாங்கிக்கிறான். ஜூவில் வாங்கிக்கிறான், அவன் வாங்கிக்கிறான், விற்கிறவன் சாப்பிட்றவன் விற்கிறவன் வாங்கிக்கிறான். மனிதன் உடலை எதுவுமே திருப்பி கொடுத்துருவாடானா அவங்க வீட்லேயே வாங்கிக்க மாட்டாங்கிறான். கண்டிப்பாக. அவங்க பெற்ற பிள்ளைங்கள அது என்ன சார் எடுத்து போய் கொளுத்திட்டு போகாத, அது சார் கேட்குறீங்க, அது வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம மனித உடலுங்கிறது ரொம்ப எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். அதில் வந்து புழுவெல்லாம் நெளியும் உடலில், ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை, பெருசாக இருக்கும். ரெண்டும் நல்ல விரலுக்கு அகலமான இதெல்லாம் இருக்கும். நாட்கள் ஆயிடுச்சுன்னா நம்ம அது சில நேரத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம வச்சுருப்போம், இல்லை யாரும் தேடி வரலன்றதுக்காக வச்சுருப்போம். அது ஒரு முக்கியமான கேஸாக கூட இருக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி நேரங்களில் வச்சுருப்போம். இப்போ அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்லி யூனிட் சொல்கிறீங்களா, ஒரு நாள் அதிகாலையில் அந்த ட்ரெயின் வந்து 4 மணிக்கு மூவ் ஆகி போகுது அந்த ட்ரெயின். ஓகே. அது ஆக்சுவலாக வந்து டியூட்டி இன்னும் டிரைவர் வரல, பேசஞ்சர் ஒரு சிலர் தான் ஏறி இருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் அது. அந்த டைமும் இல்லை, பிளாட்ஃபார்மில் எதுவாவது நம்ம சென்ட்ரலில் நடந்த விஷயம் அது. அந்த ட்ரெயின் வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகி போகுது. ஆட்டோமேட்டிக்காக இல்லை, யாரோ ஓட்டுறான், யாரோ வந்து அது எடுத்து அந்த வண்டியை எடுத்து. ஆனால் வந்து அஃபிஷியல் கிடையாது, அவர் வந்து ரயில்வே ஸ்டாஃப் கிடையாது, இல்லீகலாக அதில் ஏறி அதை வந்து ஆப்ரேட் பண்ணி ஓட்டுறான். ஓகே. சிக்னல் இல்லை, எதுவுமே இல்லை, வண்டி தாறுமாறாக போகுது. ஓகே. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது, ரயில்வேக்கே தெரியுதுன்னா அது வண்டி டிரைவரே இன்னும் போகல, வண்டி ஆட்டோமேட்டிக்காக போகுது, நான் சிக்னலில் போடல சார், நான் அது ஏகப்பட்ட ஸ்பீடில் போயிட்டு தாறுமாறாக போய் ஜீவா ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்களா, வேசர்பாடி போயிட்டு எதிர்த்த மாதிரி வண்டி வருது. அது ஒரு கூட்ஸ் வந்துட்டு இருக்கு, அதில் போய் மோதுது அந்த வண்டி. ஓகே. மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட் சொல்லி பேப்பர்லலாம் வந்த விஷயம் தான். இது ரொம்ப நாள் பழைய கேஸ் தான். அங்கே போய் இடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த டிரைவரு, எந்த டிரைவர், அதனுடைய டிரைவர், கூட்ஸ் வண்டியில் வந்த டிரைவரும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் நீண்ட நாளமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருந்து உயிர் போயிடுச்சாங்க அப்போ அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் என்னன்றது நமக்கு தெரியாது. அந்த நேரத்துக்கு தாங்க இந்த வண்டியில் ஒரு 5 பேசஞ்சர் இறந்துட்டாங்க. முன்னாடி உட்காந்து இந்த பெட்டியில் இருந்து ஒரு 4-5 பேசஞ்சர் இறந்துட்டாங்க. அந்த 5-6 பேரில் வந்து 5 பேருக்கான உறவினர்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்களாம் நம்ம சொன்ன இதை ஃப்ளாஷ் பண்ணோம். ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக எல்லாம் வந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, மாமா, தாத்தான்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாங்க, பாடி வாங்கிட்டாங்க. ஒரே ஒரு பாடி மட்டும் யாருமே ரிசீவ் பண்ணல. நம்ம திரும்ப திரும்ப அந்த பாடிக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறோம், விளம்பரத்தை படுத்துகிறோம், யாருமே வரல, வாங்கலை.
அப்போது அவர் தான் அந்த வண்டியை ஓட்டுனவராக இருக்கணும். ஸோ அப்போது அவரே ஓட்டியிருந்தாலும் அவர் வந்து அவருக்கு யாராவது இருந்திருக்கலாம். ஒருவேளை வந்து அவர் வேற எங்கன்னா வேற ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்தாரா, இல்லை அவர் சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டில் இருக்காரா, உறவினர்கள்லாம் தாண்டி வந்திருக்காரா, இது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன்னா, அவர் கையில் வந்து நாகராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை குத்தி இருந்தது. தமிழ்லேயே தெலுங்குல ஓகே. தெலுங்குல நாகராஜன் ஒரு பச்சை குத்தி இருந்தது. ஸோ அந்த ஒன்றே ஒன்று தான் ஐடென்டிஃபிகேஷனாக இருந்தது. ஓகே. ஸோ நம்ம அதை வச்சு அந்த கேஸை புலனாய்வு பண்ணாங்க. ரொம்ப அது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான கேஸு, ரொம்ப பெரிய கேஸ் அது. அதுக்கு வந்து ஏகப்பட்ட சிரமங்கள், ஏகப்பட்ட டீம் ஒர்க் பண்ணிச்சு. அந்த மாதிரி தெலுங்குன்னு வரும்போது அப்போ ஆந்திராக்காரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் இருக்கக்கூடிய நாகராஜ் என்ற அத்தனை பேரையுமே நம்ம சர்ச் பண்ணிட்டோம். அங்கே போய் அந்த இதில் ஓட்டர் லிஸ்டெல்லாம் எடுத்து அங்கே இருக்கிற அத்தனை இதுலேயுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா சப்போஸ் அவர் பேரே அவர் குத்திக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அவருடைய நண்பர் பேரை குத்திருக்கலாம், இறந்து போனவங்க பேர் அவங்க குத்திருக்கலாம். ஸோ அது மாதிரி நாகராஜன் உயிரோடு இருக்கிற நாகராஜெல்லாம் பார்த்து உனக்கு அப்படி யாராவது நண்பர் இருக்காருங்களா அப்படின்லாம் அந்த விசாரணை வந்து ரொம்ப கடுமையாக போச்சு. அது நம்ம தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா பூரா அதை விசாரித்தாங்க அந்த கேஸை. அப்போது அந்த கேஸுக்கு விசாரிக்கணுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அது தேவைப்படுதுன்றதுனால உடல் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே வச்சுருந்துட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டோம். தலையை வேணால் வச்சுக்கலாம், அது நம்ம ஒரு நீண்ட காலம் வச்சுக்கலாம், அது தாங்கும், அதுக்கு உண்டான பதப்படுத்தி வைக்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அது அந்த தலை நம்மகிட்ட இருந்தோம். ஜிஹெச்லேயே அந்த தலை மட்டும் நமக்கு பதப்படுத்தி வச்சுருந்தோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு உடலை வந்து இவ்வளோ காலங்களாம் கூட வச்சுக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் நம்ம அரசாங்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அது அந்த கேஸனுடைய இது போக அதனுடைய இது என்னன்றது தெரியும். அதுக்கப்புறம் அதை டிஸ்போசல் பண்ணுவாங்க. அது நம்ம இருக்கும்போது அதை பார்த்த வழக்கு அது. அதனுடைய இது வந்து நமக்கு சரியாக தெரியல என்னன்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்து நடந்தது. அவர் வந்து எப்படி சார் வந்துச்சு? இல்லை அதுதான் அது இல்லை, அது நான் அது முழுசாக இல்லை, அதுக்கப்புறம் அதில் பயணிக்க முடியல. நான் வேற ஒரு டீமுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது வேற ஒரு டீம் அதை பார்த்தாங்க. அது ரிசல்ட்டு நமக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஃபிஷியலானவரா, ரயில்வே சம்மந்தப்பட்டவரா, ஏன்னா ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சவரா, அந்த மாதிரி ரயில்வேல யார் இருந்து ரயில்வேல விட்டு டிஸ்மிஸ் ஆனவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க. அவர் வந்து கொஞ்சம் வயசு எங்கே இருந்ததுனால அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிருக்க முடியாது. ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் ஆனவரா, இல்லை வண்டியை ஓட்ட தெரியாமல் ஓட்டினாரா, மனநிலை பாதிக்கப்பட்டவரா, எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. அதை ஆப்ரேட் பண்ண ஒருவேளை அவர் முன்னாடி ஆப்ரேட் பண்ணாமல் பின்னாடி ஆப்ரேட் பண்ணாரா, பின்பக்கமும் ஏறி பண்ணலாம், பின்னால் இருந்து இயக்கினாலும் வண்டி முன்னாடி போகும், பின்னாடி ஆப்ரேட் பண்ணாரா, அப்படி பின்னாடி ஆப்ரேட் பண்ணியிருந்தாருன்னா அங்கே இறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு பேசஞ்சராக கூட இருந்திருக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற பாடி வந்து பேசஞ்சராக கூட இருக்கலாம், அந்த 5-6 அவங்களா கூட இருக்கலாம், இவர் இறங்கி கூட போயிட்டு இருக்கலாம். எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு கேஸ்னா பொதுமக்கள் பார்க்குற அந்த பேப்பரில் வர 10 வரியோட போகிறதில்ல, அந்த கேஸுக்குள்ளார இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. போலீஸ் என்ன பண்ணிட்டு மட்டும் போட்டுருவாங்க, காவல்துறை சரியாக இயங்கவில்லை, காவல்துறை மெத்தனை போக்கு அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு சின்ன முத்தாய்ப்பான சில வார்த்தைகள்லாம் நம்ம மீடியாவில் இருக்குது, அதெல்லாம் போடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தூக்கம் இல்லாமல் ராவு பகல் கஷ்டப்பட்டு விடிய காலையில் 3 மணிக்கெலாம் ஸ்டேஷன் போயிருக்கோம். அப்போல்லாம் வந்து எங்கள் அதிகாரி சந்திரபாசன் ஒரு அதிகாரி இருந்தாங்க, சிபிசிஐடியில் கேஸ் அது. அவங்களாம் வந்து ஷாஜகான் ஒரு எஸ்பி இருந்தாங்க. எல்லாம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த வேலைக்காக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். பெரிய டீமே ஒர்க் பண்ணோம். 3 மணிக்கு அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, சென்ட்ரல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, முதல் வண்டி 4 மணிக்கு எடுத்தான் இல்லையா அவன், அந்த நேரங்களில் யார் யார் அங்கே வராங்க, யார் யார் அந்த நேரத்துக்கு கடை திறக்கிறான், யார் யார் அங்கே படுத்துனுக்குறான், இவ்வளோ விஷயம் அது உள்ளே இருந்தது. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பெரிய காரணமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து வெட்டு வந்து 10 வெட்டு இருந்தது, 6 வெட்டு இருந்தது, அந்த வெட்டு காயங்கள் இவ்வளோ நீட்டாக இருந்தது, இவ்வளோ ஆழமாக கத்தி குத்தி இருந்தது. அப்போ அவனை ஆக்ரோஷம் எந்த அளவுக்குன்றது அதில் தெரியும். அவன் லேசாக குத்துனானா ஆழமாக குத்துனானான்றதெல்லாம் வச்சு அவனுடைய ஆக்ரோஷம் எந்த அளவுக்கு இருந்தது, அவன் மேலே எவ்வளோ ஆத்திரம் அவனுக்கு இருந்தது, இதெல்லாம் வந்து அவனுக்கு தண்டனைக்கு இதெல்லாம் ஒரு இதுவாக இருக்கும். நீதித்துறை வந்து அதெல்லாம் வச்சு தான் தண்டிப்பாங்க. அதேமாரி நிறைய சினிமாக்களில் நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம், யாராவது வந்து கொலை பண்ணணும் அப்படின்னா தலகாணி எடுத்து மூஞ்சில் வச்சு அழுத்தி மூச்சு திணற வச்சு கொண்டுருவாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கேஸில் மாட்டிக்க மாட்டார். அவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு ஏதோ ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி சொல்லிட்டு ரிசல்ட் கொடுப்பாங்க படத்தில். ஓகேவா? அதேமாரி காக்கி சட்டைன்னு ஒரு படம் கூட பார்த்துருக்கேன். அதில் கார்பன் மோனாக்சைடு இருக்குல்ல, அதை எடுத்து வைப்பாங்க, வச்சு அதுலேயும் மூச்சு திணற வச்சு
அதுலயும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு விட முடியாம தான் இறந்துட்டாரு. அப்படி சொல்லிட்டு வரும். இந்த மாரி வந்து தப்பிக்க முடியுமா சார்? இந்த தலகாணி வச்சு அமுக்குறதுனால கேஸ்ல இருந்துலாம் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாம இருக்குமா? இல்ல நிச்சயமா முடியாது. ஓகே. சினிமான்றது தனி தம்பி. அது ஒரு கற்பனை. ஒரு தனி ஓகே. மனிதனுடைய கற்பனை. ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கற்பனை தானே. நம்புற மாரி இருக்கும்ல சிலதெல்லாம் தலகாணி வச்சு இல்ல அமுக்குறது. அதுதான். அந்த மாரி அதுதான் ஒரு அறியாமை தான். இப்ப ம். நீங்க கேட்கறது அந்த கொஸ்டின் வந்து நல்ல அது ஒரு சொல்லிடலாம். பதில் ஓகே. சொல்லிடலாம். இல்ல அதுக்கு முன்னாடி சொல்றேன். சினிமா. ஒரு பெரிய அ பெரிய எக்ஸ்ட்ரீமா ஒரு பாம்லாம் வெடிக்கும். ம், இல்லையா? ம், ம். படத்துல. அப்படியே எல்லாமே ஆவாங்க. ஹீரோ மட்டும் உள்ள போயிட்டு சும்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வெளில வருவாரு. ஒரு ஸ்லோ மோஷன். அவங்க பிராக்டிகலா சான்ஸே இல்லையே. சும்மா சாதாரண 2 ஊடு பத்திச்சுனாலே ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ கெஞ்சா அடிச்சிட்டு இருக்காரு. இல்ல போதை பண்ணியிருக்காரு. ஆல்கஹால்ங்கிறது பக்காவா பிளட்ல கலக்கும். கலந்துரும். அதே மாரி அவர் வந்து அந்த கெஞ்சா அடிச்சிருக்காருன்னா, சிறுமூளைய அது பாதிக்கும். ஓகே. ஸோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இதெல்லாமே கட்டாயம் இருக்கும். இதெல்லாம் தெரியும். இப்ப நார்மலா மூச்சு இங்கிட்டு வந்ததுக்கும் அதுக்கும். ஆமா. தலகாணி வச்சு அழுத்துறாருன்னு சொன்னா, மூச்சு திணறி தானே சாகுறாரு. ஓகே. அந்த மூச்சு திணறி செத்தாருன்றத கிளீனா சொல்லுவாங்க. போஸ்ட்மார்ட்டத்துல கட்டாயம் சொல்லுவாங்க. அந்த மூச்சினுடைய அடைப்பு வந்து தாங்க முடியாம இருக்குதுன்னு சொன்னா, உள்ள அதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக்கா இருக்கும். அது வந்து பஸ்ட் ஆயிருக்கலாம். ஆமா. இல்ல விரிவடைஞ்சிருக்கலாம். ம். ஸோ இப்படிப்பட்ட விஷயம்லாம் அதுல இருக்கும். புரியுது. மூச்சு திணறி செத்த கேஸ்லாம் நெறைய கண்டுபிடிச்சிருவாங்க. அது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சூப்பர், சூப்பர். இப்போ அதுல இன்னொரு விஷயம்னா இப்படி சொல்லலாம். அதாவது சட்டத்துல வந்து இப்போ ஒரு குடிபோதையில ஒருத்தர் ஏதோ பண்ற இப்போ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ம். குடிபோதையில போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஓகே. நல்ல நிலைமையில போய் அவர் இடிச்சிருந்தாருன்னா தான் கிளைம் பண்ண முடியும். ஓகே. போதையில போய் அவர் இடிச்சிட்டாருன்னு சொன்னா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது பாதிக்கப்பட்டவர். புரியுது. ஏன்னா ஒரு சுயநிலை தன்னிலை தன்னிலை இருந்து வந்து இடிச்சிட்டான் சார். அப்படின்ற மாதிரி சட்டத்துல அவருக்கு கொஞ்சம் சின்ன இடம் இருக்கு. அப்படி ஓகே. ஒரு இது இருக்கு. அதே மாதிரி குடிபோதையில வந்து பேசிட்டாரு, திட்டிட்டாருன்னா, பக்காவா ஒரு சாதாரண குடிபோதை இல்லாம திட்டினவருக்கு உண்டான செக்ஷனும், குடிபோதையில திட்டினவருக்கு செக்ஷனை போட்டோம்னா, அது வாத திறமையால அதை உடைச்சிருவாங்க. ஓகே, ஓகே. அவன் அதாவது தவறியிருந்தான், போதையில பேசிட்டான், தெரிஞ்சு பேசல அப்படின்வாங்க. அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒண்ணா உயிரோட இருக்கிறவருக்கு ஒண்ணா அந்த போதையில இருக்கிறது, இந்த கெஞ்சால இருக்கிறது இதெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒழிய. ஓகே. ஆனா அவர் போதையில இருக்கும்போது ஒரு கொலையை பண்ணாரு. ம். அவர் வந்து அவரு போதையில இருந்தாரு. அப்போ கொலை பண்ணாங்க அப்படின்றத ஈஸியா சொல்ல முடியும். புரியுது. போஸ்ட்மார்ட்டத்துல அது ஈஸியா சொல்ல முடியும். ஓகே. சினிமாவுக்கும் அதுக்கும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. சினிமால வர விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரீமா போகும். அத நம்ம பண்ண முடியாது. அதுதான் ஒரு சில படங்கள்ல ஒரு சில இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது மாரி காவல்துறை சம்மந்தப்பட்டவங்கள வச்சுக்குவாங்க. அந்த மாரி சீன்லாம் வருது. அந்த மாரியான விஷயம்லாம் வருதுன்னா, இப்போ தடம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த தடம் படத்துல பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனின்னு சொல்லி அவர் தான் டைரக்டர். ஆமா. இப்போ விடாமுயற்சி கூட பண்றாரு. விடாமுயற்சி அவர் தான் பண்றாரு. ஆமா. அஜித் சார வச்சு. அவர் படத்துல தடம் அருண் விஜய் நடிச்ச படம். ஆமா. டபுள் ஆக்ஷன் படம். அதுல பார்த்தீங்கன்னா, ஃபுல் இன் ஃபுல் வந்து அந்த படத்தோட இந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட அத்தனை அழகா காமிச்சிருப்பாங்க. சீன்ஸும் வந்து அழகா காட்டியிருக்கிறதான காரணம் வந்து நான் தான் சொல்லிக்கலாம் பெருமையா. ஓகே. ஏன்னா டைட்டிலே நீங்க பார்த்தீங்கன்னா, என் பேர் வரும். ஓகே. கவிஞர் வி. ஏ. ஜோதி நன்றி, காவல்துறை செய்திகளுக்கு ஓகே. நன்றி, உறுதுணையா இருந்ததுக்கு நன்றி, ஆலோசனைக்கு நன்றின்னு ஓகே. வரும். டைட்டிலே வரும். முழுக்க ஒரு 20, 25 நாள் ஷூட்டிங்கு அவர் கூடவே இருந்தோம். நீங்க கூட இருந்து சொன்னீங்க. கூடவே ஓகே, இருந்தோம். அந்த சீன்லாம் பக்காவா அவரு கூப்பிட்டு கேரம்ல இருந்தேன்னா கூப்பிட்டு அனுப்புவாரு. வந்து பக்கத்துல உட்கார்ந்து மானிட்டர் வச்சு, நான் இதான் சார் செட் பண்ணியிருக்கேன். ம். இப்போ இதான் டயலாக். இந்த டயலாக்லாம் கரெக்டான்னு கேட்பாரு. புரியுது. இப்படிதான் நல்ல பேசுவாங்களா? டைரக்டர், நல்ல மனுஷன். ஸோ நம்ம அப்போ சொல்லுவோம், இல்ல சார் இந்த டயலாக்கே இங்க வராது, வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் பேச முடியாது. பேசக்கூடாது, பேச முடியாது. இப்போ வந்து இவருக்கு வந்து இவரு சல்யூட் அடிக்கணும், இவருக்கு வந்து இவரு சல்யூட் அடிக்கணும், இவரு உட்காரணும், அவரு நிக்கணும், இப்படிலாம் சொல்லுவோம். புரியுது. இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து உட்கார வச்சுட்டு ஏசி நின்னுக்கிற மாதிரி சீன் வரும். அப்படி வராது சார் புரியுது. அப்படின்னு. அந்த மாதிரியான சில டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிராயச்சித்தப்பட்டு இது மாதிரியான காவல்துறை சம்பந்தமா படம் எடுக்கும்போது யாரோ ஒருத்தர் காவல்துறையில் சம்மந்தப்பட்டவங்களை கூட வச்சுக்குவாங்க. இப்போ அது மாதிரி வச்சு இப்போ கூட தீரன் அந்த படம் வந்தது இல்லையா, கார்த்திக் ஒரு படம் வந்தது இல்லையா, அது ஜாங்கிட் சார். இப்போ ஜாங்கிட் சார் படம் தான் மேலே இருக்கு. அவர் கூடலாம் நம்ம இருந்திருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் பண்ணது தான் அது. ரியலாக அவர் என்ன பண்ணாரோ, அந்த கேஸ் எப்படி கண்டுபிடிச்சாரோ அதுதான் அந்த படமாக வந்தது. அந்த படத்தில் அவர் நடிக்கும்போது அவர் எல்லாருமே அவர்கிட்ட கேட்டாங்க. அந்த படக்குழுவினர் அத்தனை பேரும் போய் கன்சல்ட் பண்ணி கேட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் அவரும் விளங்க சொல்லி இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து ஒரு நல்லா ரியலாக இருக்கிற மாதிரி வருது. இப்போ ஒரு சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ 2 ஸ்டார் தான் இருக்கும். அவர் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. 3 ஸ்டார் வச்சு வர எஸ்ஐன்னுவாங்க. தப்பாக சொல்லுவாங்க. அந்த ரிப்பன் வந்து பிளாக் ரெட் இருக்கணும், பிளாக் கீழே இருக்கணும், ரெட்டு மேலே இருக்கணும். பிளாக் மீன்ஸ் டார்க் ப்ளூ, அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் எங்களை மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து தெரியும், பப்ளிக்கு வந்து தெரியறது வாய்ப்பு இல்லை.
அதே மாதிரி தான். அது எப்படி வந்து 2 ஸ்டாரை வச்சு இன்ஸ்பெக்டர்னு சொல்றாரு, இல்ல 3 ஸ்டார் இருக்கிற ஒரு எஸ்ஐன்னு சொல்றாரோ, அப்படிப்பட்ட டைரக்டருங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொலைய வந்து பண்ணா கூட கண்டுபிடிக்க ஓகே. முடியாது அந்த மாதிரிலாம் அப்படின்ற பண்ணுவாங்க. மாரி பண்ணுவாங்க. இதுல கலைத்துறையிலயும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்து, அத கரெக்ட்டா காட்டணும். கரெக்ட்டான முறையில கூட இப்ப கூட ஒரு லேட்டஸ்ட்டா விக்ரம் பிரபு நடிச்ச ம். படம் ரிலீஸ் ஆக ம். போகுது. ம். ம். இப்ப அந்த படத்தினுடைய ஆலோசனைலாம் வந்து நம்மகிட்ட வந்து சூப்பர். டைரக்டர்லாம் வந்து கேட்டு போனாங்க. நம்ம அதுக்கு சில விஷயம்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாரி சிலர் இருக்காங்க. சில டைரக்டருங்கிறாங்க. ஓகே அதனால சார். அத வச்சுட்டு நம்ம இத முடிவு பண்ண வேணாம். ஓகே. இன்னொன்னு கூட தம்பி, எப்படிப்பட்ட கேஸானாலும் சரி, நம்ம ஏற்கனவே இன்னொரு இதுல கூட நான் சொல்லியிருப்பேன்னு ஆமா, நெனைக்கிறேன். ஆமா. ஆ துண்டு துண்டா வெட்டி கூவத்துல போட்ட கேஸ் தலையே இல்லாத கேஸ கூட போலீஸ் கண்டுபிடிச்சது. புரியுது. 24 ஹவர்ஸ்ல நான் அதுல இருந்தேன். ம். 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 அந்த மாரி எந்த ஒரு வழக்கிலுமே அதுவும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து சோட போனதே கிடையாது. அது ம். நாட்கள் வேணா அதிகமாகலாம். 1 வருஷம், 2 வருஷம் கூட போலாம் ஒழிய, அதுல வந்து ஒரு தீர்வு காணாத போனதா வேணா ரொம்ப ரேரா சொல்லலாம். ஏதோ புரியுது. ஒரு ஆயிரக்கணக்கில கேஸ் பார்க்கும்போது ஏதாவது 1, 2 கேஸ் வந்து அப்போ கூட அது பெண்டிங்ல தான் இருக்கும் ஒழிய, ம். அது இல்ல கண்டுபிடிக்க முடியலன்னு இதுவரைக்கும் காவல்துறை சொன்னது கிடையாது, ஒத்துக்கினது கிடையாது. ஒத்துக்க போவும் நாங்க இல்ல. அது கட்டாயம் புரியுது. கண்டுபிடிக்கணுன்ற முயற்சியில தான் இருப்பாங்க புரியுது. துறையில. ஸோ அது மாரி எந்த ஒரு இதுவுமே பப்ளிக் வந்து இது செஞ்சுட்டு தப்பிச்சுக்கலாம். அப்படி ம். இப்ப கூட லேட்டஸ்ட்டா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் ஆமா, ஆமா, வந்து ஆமா. ரொம்ப பிரில்லியன்ட்டா வந்து அந்த அவர் வந்து பவுடர்லாம் போட்டு பாடிய உள்ளே வச்சு, ம். அது ம். மேல பவுடர்லாம் போட்டு, கெமிக்கல்லாம் போட்டு ஏதோ கேஸ்லாம் வச்சுட்டு, இது ஏசி சிஎஸ்சி போட்டு. திறந்து விட்டு ம். ஒரு 10 நாளைக்கு இது பார்க்கறது, போறது ரொம்ப பிரில்லியன்ட்டா இருந்தாரு. ஓகே பண்ணிட்டாங்களே, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அவ்வளோதான். போலீஸ் ம். ம். கண்டுபிடிச்சுட்டாங்களே. ம். ம். அதனால வந்து தவறு செஞ்சவங்க என்னைக்கு இருந்தாலும் மாட்டிக்குவாங்க. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. ஓ! அதுவும் நம்ம தமிழ்நாடு காவல்துறையில வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு அதுக்கு இடமே இல்ல. இடமே கிடையாது. ஓகே சார். நம்ம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இது கொலையா, தற்கொலையான்னு அழகா கண்டுபிடிக்கலாம். என்னென்ன எத்தன நாள் வச்சுலாம் வந்து டெட் பாடிய வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுன்றத வந்து தெளிவா பார்த்தோம். அடுத்த வீடியோல வந்து சில்க் சுமிதா இருக்காங்களே, அவங்க மறைவுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு எல்லாமே எல்லா யூடியூப்லயும் பார்த்துட்டாங்க. ஆனா மறைவுக்கு அப்புறம் அவங்க உடல்லாம் எப்படி இருந்துச்சு? என்னென்ன எப்படி கூராய்வு பண்ணாங்க? அந்த இடத்துல நீங்க வேற இருந்திருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துல. அத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி சார். சரி, ஓகே. வணக்கம், வணக்கம்.